இப்போ இவங்க போராடுறதுக்கான காரணம் அவங்கள வந்து தனியார்கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க. தனியார் ஒப்பந்ததாரரிடம் இவர்களை விட்டு விட்டார்கள். அப்படி விற்காதீங்க, நாங்கள் தொடர்ந்து மாநகராட்சிக்கிட்டே வேலை பார்க்குறோம். அவங்க எங்களுடைய சம்பளத்தை இப்போ வாங்குற சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட 25% அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போராடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க குறைக்க மாட்டாங்க, உங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸு, உங்க குழந்தைகளுக்கு படிப்பு, இது மாதிரி பல்வேறு விதமான பெனிஃபிட்டை வந்து அந்த 25% பிடிச்சதில் தருவாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் நேச்சுரலா இந்த மாதிரி எடுத்த தனியார் நிறுவனங்கள் தர்றது கிடையாது. அதான் கோயம்புத்தூர்ல எடுத்த தனியார் நிறுவனங்கள் தர்றது இல்லைன்னு சொல்லி இப்ப கூட போராட்டம் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. கடலூர்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அமௌண்ட் அது வந்து இவங்க வந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த நிறுவனமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது எங்க வயிற்றுல அடிச்சு நீங்க அடிக்கிற கொள்ளையா இருக்கு, நீங்க செய்யாதீங்க, இந்த அவுட் சோர்சிங் விடாதீங்க, மாநகராட்சி ஊழியர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க வைக்கிற வேண்டுகோள்.